and don't come to UK before watching this. யூகேக்கு மூவ் பண்ணோன்னா காமன் மிஸ்டேக்ஸ் வாட் ஐ சி இஸ் பீப்புள் நாட் நெட்வொர்க்கிங் ப்ராப்பர்லி. இப்போ ஒரு ஐடி இன்ஜினியர் நார்மல் ஒரு பிகினராக இருக்கட்டும், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் லெவலாக இருந்தாலுமே இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது இந்த விசா ப்ராசஸ் தானே பார்க்க முடியும். ஸோ அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? விசா டைப்ஸ்னு பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் மெனி டைப்ஸ், ஓகேங்களா. ஆனால் பேசிக்லி இந்தியாவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் 3-4 டைப்ஸ் ஒன்லி தட் யூ கேன் கம் இன் டு. இந்தியாவில் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், பட் இப்போ யூகேயில் இன்டர்வியூஸ்க்கும் இந்தியாவுக்குள்ள இன்டர்வியூஸ்க்கும் இல்லை டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது? டெக் சைட் ஆஃப் இன்டர்வியூஸ் வந்து மேண்டேட்ரியாக யூ ஹேவ் த டிஎஸ்ஏ ரவுண்ட், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம்ஸ் ரவுண்டு, கோடிங் டெஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு கெட் த்ரூ இட். One UK work culture habit that India should adapt. ஆஃப்டர் ஆஃபீஸ் ஹவர்ஸ் நோ காலிங். இப்போ நான் வந்து ஒரு யூகே மாதிரி கண்ட்ரிக்கு ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள், விசா ப்ராசஸாக இருக்கட்டும், ஒரு கல்ச்சர், லே ஆஃப்ஸ் பற்றி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு போனால் தான் பெட்டராக இருக்கும். நீங்கள் இந்தியாவில் நிறைய வருஷம் ஒர்க் பண்ணீங்க, அதுக்கப்புறம் யூகே செட்டில் ஆகிட்டீங்க. ஸோ அந்த மோட்டிவேஷன் எப்படி இருந்தது, எப்படி நீ டிசிஷன்லாம் மேக் பண்ணீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா இருக்கும். If you are applying 100 jobs, at least 95 jobs will send you. Unfortunately, we are not proceeding further with your job application. It is normal, accept it and keep applying. Don't lose hope. So hello friends, welcome to the Swift Published channel. So I am your host Sabapathy, senior iOS developer. இந்த பாட்காஸ்ட் எபிசோடில் நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னா don't come to UK before watching this. ஸோ ஃப்ரம் திருநெல்வேலி டு லண்டன் இஸ் இட் பாசிபிள் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் தான் பேச போகிறோம். ஸோ இந்த எபிசோடில் என்னை பற்றி நான் சொல்லணுன்னா, ஐ எம் a சீனியர் iOS டெவலப்பர். எனக்கு இப்போ ஒரு 10+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷர் கெயின் பண்ணணுங்கிறதுக்காக ஐ வாண்ட் டு மூவ் டு யூகே, லண்டன் அந்த மாதிரி போகணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதில் என்னென்ன ப்ராசஸஸ், சேலஞ்சஸ், அதேமாதிரி ஒர்க் கல்ச்சர் எப்படி இருக்கும், என்ன டிஃப்ரென்சஸ் இருக்குங்கிறத பற்றி பேச போகிறோம். ஸோ இந்த எபிசோடில் நம்ம வி ஹேவ் அ அமேசிங் கெஸ்ட். அதே மாதிரி பெர்ஃபெக்ட் கேண்டிடேட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க ஷீ ஸ்டார்டட் ஃப்ரம் இந்தியா அண்ட் நவ் ஷீ இஸ் செட்டில்ட் இன் யூகே. ஸோ அவங்கள பற்றி சொல்லணும்னா 15 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஐடி இண்டஸ்ட்ரி அண்ட் ஆல்சோ அவங்க நம்ம பப்ளிஷ் டாக்ஸ் பாட்காஸ்ட்டில் பேசியிருக்காங்க. ரோட் மேப் டு பேக் அண்ட் டெவலப்பர் அண்ட் மைக்ரோ சர்வீசஸ் பற்றிலாம் பேசியிருக்காங்க. ஐ வில் ஆட் இட் த லிங்க் டு த டிஸ்கிரிப்ஷன். ஸோ ஷீ இஸ் நன் அதர் தேன் தர்ஷனா ராமோகன். ஸோ அவங்க ஷீ இஸ் தேர் ஃபார் லாங் இயர்ஸ் இன் யூகே. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் லெட்ஸ் வெல்கம் ஹர் டு அவர் பாட்காஸ்ட். ஸோ ஹாய் தர்ஷனா. ஸோ வெல்கம் டு த ஷோ. எப்படி இருக்கீங்க? Firstly, thank you for having me back on your podcast. Last time it was a good experience and it was nice talking to you. உங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே நல்லா இருந்திருக்கு and you are consistently giving so many inputs on LinkedIn about iOS development எல்லாமே. உங்களோட ஸ்கெடியூலில் having me back again has been really good. So I appreciate all your effort that you're giving back to the community. Everything is really good. Thank you very much. Thank you for accepting the request also. திரும்பி கொலாபரேஷன் பண்ணும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. ஸோ லெட்ஸ் பிகின். இப்போ நம்ம இந்த பாட்காஸ்ட் எபிசோடில் நம்ம என்னெல்லாம் பேசுகிறோம்னா, லைக் இப்போ நான் வந்து ஒரு யூகே மாதிரி கண்ட்ரிக்கு, ஒரு யூரோப்பியனில் ஃபேமஸ் கண்ட்ரி, ஸோ அந்த இதுக்கு நான் ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள், விசா ப்ராசஸாக இருக்கட்டும், ஒரு கல்ச்சர், நிறைய விஷயங்கள், லே ஆஃப்ஸ் பற்றி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு போனால் தான் பெட்டராக இருக்கும். ஸோ பிஃபோர் டிஸ்கஸிங் வந்து நான் உங்களை பற்றி, நீங்கள் இந்தியாவிலேருந்து நீங்கள் இந்தியாவில் நிறைய வருஷம் ஒர்க் பண்ணீங்க, அதுக்கப்புறம் யூகே செட்டில் ஆகிட்டீங்க. ஸோ அந்த மோட்டிவேஷன் எப்படி இருந்தது, எப்படி நீ டிசிஷன்லாம் மேக் பண்ணீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா. Okay, so as you said, நான் over 10-12 years நான் இந்தியாவில் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டட் இன் இந்தியா தான். ஃபுல்லாகவுமே ராஜபாளையம். எனக்கு பேசிக்கலி திருநெல்வேலினா க்ளோஸ் டு திருநெல்வேலி அண்ட் மதுரையில் ராஜபாளையம் டவுனில் தான் என்னோடய ஸ்கூல் எல்லாமே. ஷார்ட் ஸ்டோரி, நான் ரொம்ப லென்த்தாக இல்லாமல் சீக்கிரம் சொல்லிடுறேன். தென் காலேஜ் எல்லாமே சென்னை தான். ஸோ எனக்கு வந்து ராஜபாளையம், சென்னை தவிர வேறு எந்த ஒரு சிட்டி எக்ஸ்போஷர் எதுவுமே கிடையாது. இந்தியாவிலேயே ஐ ஹவ் நாட் எக்ஸ்ப்ளோர்ட் அதர் பிளேசஸ். பட் தென்
ஒர்க்கில் இருந்தப்பயே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு டு கோ அவுட் சைட் இந்தியா ஆன் சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்திருக்கு. பட் ஐ டிட் நாட் பிக் அப் ஃபார் மை பர்சனல் ரீசன்ஸ். ஸோ ஆஃப்டர் அ டிகேட் 12 years ஆகிறப்போ we saw that we have an opportunity and we had to migrate to UK. ஸோ இங்கே மைக்ரேட் ஆகி ஆஃப்டர் பீயிங் இன் திஸ் ஒர்க் கல்ச்சர், நம்ம லாஸ்ட் பாட்காஸ்ட்டில் பேசினப்போ யூ ஆஸ்ட் மீ ஹவு டு யூ ஃபீல் அபவுட் த ஒர்க் கல்ச்சர் பிட்வீன் இந்தியா அண்ட் யூகே. இட்ஸ் மோர் நைஸ் ஹியர். ஸோ ஜஸ்ட் டு ஹாவ் அன் எக்ஸ்போஷர் ஆஃப் ஹவு லைஃப் இஸ் அவுட் சைட் இந்தியா, அதுதான் மோட்டிவ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி பெரிய மோட்டிவெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்தியா இல்லாமல் வெளிநாட்டில் போய் நம்ம சர்வைவ் ஆகணும்னா எப்படி இருக்கும், ஹவு இஸ் தேர் லைஃப் ஸ்டைல், ஒர்க் கல்ச்சர், இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிற ரீசனுக்காக தான் வி கேம் ஹியர். அண்ட் இட்ஸ் பீன் 3 years. இங்கே நான் வந்து இப்போ 3 years. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் யூகே தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருந்ததா இல்லை வேறு கண்ட்ரி எதுவும் சாய்ஸ்? We had other country options also. So we had options of Australia, Canada. Basically இந்த country எல்லாம் உங்களுக்கு PR பண்ணுவாங்க. So we had other options also. But Australia, Canada, though they give you PR, there is a chance of having rejection. ரொம்ப ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பாயிண்டிங் சிஸ்டம் எல்லாம் இருக்கு. பட் ஏஜ் கேட்டகரி இன்க்ரீஸ் ஆக நீங்கள் மற்றது எங்கே ஸ்கோர் பண்ணாலும் பிகாஸ் ஆஃப் யுவர் ஏஜ் யூ வில் நாட் பி ஏபிள் டு ரீச் தட் பாயிண்ட்ஸ். இப்போ கனடா எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து 470, 480 அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் பிஆரோட ஸ்கோர். 470, 480, someone who are there on your 20s, it is possible. Someone who goes into 30, it is not possible. நீங்கள் மற்ற சைடில் எங்கே ஸ்கோர் பண்ணாலும் ஏஜ் போக உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கம்மியாயிடும். So obviously you don't have other options of PR, and then we got an opportunity to move into UK. So we thought this would be a better option. English speaking country, basically to pick UK. Europe மற்ற countries எல்லாம் உங்களுக்கு opportunity கிடைச்சிடும். Compared with UK, getting into Europe market is little bit easier, but language barrier இருக்கு உங்களுக்கு. அங்கே நம்ம வந்து தமிழ் கன்னடா மாதிரி அங்கே யூரோப்பியன் என்ன கண்ட்ரி சூஸ் பண்ணுறீங்களோ அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால் we picked up UK as the target place. ஓகே. நீங்கள் சொன்ன மாதிரி கனடா வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் பெர்ஸ்பெக்டிவ்லையும் பார்ப்பாங்க. ஸோ இந்த ஜேர்னி வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்குது. ஏன்னா ஃப்ரம் இந்தியா டு யூகே அதுவே ஒரு பெரிய சேலஞ்சஸ். ஸோ அதில் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரு ஆகும்போது நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன விசா ப்ராசஸாக இருக்கக்கூடிய எதுலாம்னாலும் நீங்கள் அதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர்டாக இருந்திருப்பீங்க. ஸோ அதை பற்றி நம்ம ஒவ்வொன்றா பேசலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஒரு ஐடி இன்ஜினியர் நார்மல் ஒரு பிகினராக இருக்கட்டும், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் லெவலாக இருந்தாலுமே இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது இந்த விசா தானே, ப்ராசஸ் தானே பார்க்க முடியும். ஸோ அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே, விசா டைப்ஸ்னு பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் மெனி டைப்ஸ். ஓகேங்களா? ஆனால் பேசிக்லி இந்தியாவுக்கு நம்மளை மாதிரியான காமன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் 3-4 டைப்ஸ் ஒன்லி தட் யூ கேன் கம் இன் டு. ஒன்று வந்து ஸ்கில் ஒர்க்கர் விசா, வேர் யூ வில் பி எம்ப்ளாய்டு, ஒரு யூகே எம்ப்ளாயருக்கு எம்ப்ளாய் ஆகிருப்பீங்க. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட்டு ஸ்கில்டு ஒர்க்கர் விசா. அதுக்கப்புறம் யூ ஹாவ் சம்திங் கால்டு யூத் மொபிலிட்டி விசா. இது வந்து ஒரு 2 yearsக்கு முன்னாடி தான் யூகே கவர்மெண்ட் அண்ட் இந்தியா கவர்மெண்ட் சைன் பண்ணி யூத் மொபிலிட்டி விசாவுக்கு வந்து இந்தியாவும் ஆட் ஆச்சு. விச் ஹேஸ் அ ஏஜ் க்ரைட்டீரியா வேர் உங்களுக்கு ஜாப் எதுவுமே தேவை கிடையாது. நீங்கள் வந்து ஒரு பேலட் மாதிரி தான், லாட்ரி மாதிரி. நீங்கள் if you are between 21 and 30 you can go and apply. You have to be between 21 and 30 அந்த மாதிரி சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா பேலட்டில் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒன்று வந்து யூத் மொபிலிட்டி விசா. அப்புறம் யூ ஹாவ் சம்திங் கால்ட் குளோபல் டேலண்ட் விசா. ஸோ இது 3 வந்து ஃபார் யூ டு கம் டு யூகே யூஸ் ஆகும். அப்புறம் there's one something that is called செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப் விசா. ஓகே, இது 4 வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸாக இருக்கும். இது இல்லாமல் மோஸ்ட் காமன் திங் இஸ் ஐசிடி, விச் இஸ் இன்டர் கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர், வேறு அங்கேருந்து இங்கே கம்பெனி டெப்புடேஷனில் வருது. that we can't do ourselves anything. நம்ம கம்பெனியில் புஷ் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி யூகேக்கு கிடச்சி வரோன்னா then it is considered as ICT. Rest of these 4 you can try to move into UK on these 4 categories. ஓகே, இப்போ ஒரு ஃப்ரெஷராக இருந்தால் அந்த யூத் மொபிலிட்டி அந்த இதில் போகலாமா? ஸோ ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ்டுனா அதுக்குன்னு எதுவும் க்ரைட்டீரியா இருக்கா? Okay, so if we are, let's discuss about youth mobility visa first. அப்பனா சரிங்களா? youth mobility visa yearly once பண்ணுவாங்க. every year they have 3,000 allocated, 3,000 people allocated to come into the UK.
That's the first criteria, and you should have a valid passport. இது போக நீங்கள் வந்து பேலட் ஸ்டார்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது you have to keep an eye continuously on the government website. பேலட் ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு 48 hours டைம் கொடுப்பாங்க. இந்த 48 ஹவர்ஸுக்குள்ளே நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணணும். உங்களோட பாஸ்போர்ட்டை மட்டும் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு லாட்ரியில் அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். there's nothing else that is involved on that. ஸோ இந்த பேலட் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் செலக்டடாக இல்லையா, பியூர் லாட்ரி சிஸ்டமில் தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. லாட்ரி சிஸ்டமில் உங்களை செலக்ட் பண்ணி உங்களுக்கு இன்வைட் அனுப்பிச்சிட்டாங்கன்னா ஆஃப்டர் தட் they will give you certain time limit between which you have to apply all your documents and apply for visa. ஓகேங்களா? இதுதான். இதுக்கு வந்து சேவிங்ஸாக பேக் அண்ட் சேவிங்ஸாக உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் you should have 2,850 pounds as savings. அது வந்து நீங்கள் இங்கே வந்த உடனே இனிஷியல் ஒரு 2-3 months சர்வைவ் ஆகிறதுக்கு உங்கள் கையில் காசு இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக மட்டும்தான். which should be there on your account for 28 consecutive days. இது ரொம்ப முக்கியம். உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் 28 consecutive daysக்கு இருக்கணும். when you go for biometrics, ஸோ வீசா சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம போயிட்டு பயோமெட்ரிக்ஸ் சப்மிட் பண்ணுவோம். ஸோ இந்த பயோமெட்ரிக்ஸுக்கு போகிறப்போ அந்த சப்மிஷன் அப்போ you should have had for 28 days consecutive daysக்கு இருந்தால் that is fine. ஸோ இதுதான் இது மட்டும்தான் உங்களுக்கு க்ரைட்டீரியா. எந்த க்ரைட்டீரியாவுமே கிடையாது. நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கலாம், டெக்னாலஜி ஓரியன்டாக இருக்கலாம், நான் டெக்னாலஜி ஓரியன்டாக கூட இருக்கலாம். டசன்ட் மேட்டர், நோ க்ரைட்டீரியா அட் ஆல். ஸோ உங்களுக்கு இதுக்கப்புறம் வீசா அப்ரூவ் பண்ணுறப்போ யூ நீட் டு ஹாவ் டிபி டெஸ்ட். டிபி டெஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா வீசாவுக்குமே எக்ஸப்ட் ஃபார் விசிட்டர் வீசா எல்லா வீசாவுக்குமே யூகேல வந்து டிபி டெஸ்ட் மேண்டேட்ரி. ஸோ ஒரு டிபி டெஸ்ட் இதெல்லாம் வச்சு நீங்கள் வீசா சப்மிட் பண்ணுவீங்க. வீசா அப்ரூவ் ஆனோடனே யூ கேன் கம் ஓவர். யூத் மொபிலிட்டி வீசா வந்து உங்களுக்கு 2 years தான் வேலிடிட்டி. அந்த 2 years யூ ஆர் அலவுட் டு கம் ஹியர், டூ எனி ஒர்க். பேசிக்கலி தே ஆர் வெல்கமிங் யூத். இந்தியாவிலேருந்து வந்து நீ இங்கே 2 வருஷம் இருந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கண்ட்ரி ஒர்க் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் யூ ஹாவ் டு கோ பேக். இதில் ஒரே ஒரு கேட்ச் வந்து 2 yearsக்கு அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக போயிடணும். யூ கேனாட் ட்ரான்ஸ்ஃபர் டு அ டிஃப்ரெண்ட் வீசா ஆல்சோ. அது ஒன்று தான் இந்த கேட்ச். அப்புறம் ஈவன் இஃப் யூ மேரிட் யூ கான்ட் பிரிங் யுவர் ஃபேமிலி அலாங். நீங்கள் மட்டும்தான் வரணும். 2 years இருக்கலாம், போயிடலாம். யூ கேன் டூ எனி ஒர்க். நீங்கள் வந்து இந்த ஒர்க் தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் எந்த ஒர்க் வேணால் இங்கே பண்ணலாம். இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ் ஆல்சோ யூ கேன் ஸ்டார்ட் அ பிஸ்னஸ். யூ கேன் இன்வெஸ்ட், ஸ்டார்ட் யுவர் கம்பெனி, எக்ஸ்ப்ளோர் ஹவு த கம்பெனி இஸ் கோயிங். அந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் யூத் மொபிலிட்டியில். ஓகே, இப்போ டாக்குமெண்ட்ஸ்னு சொன்னீங்கள்ல, ஸோ அதில் என்னென்ன நெசசரி டாக்குமெண்ட்ஸ், மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸ்? உங்களோட அப்ளிகேஷன் கண்டிப்பாக நீங்கள் அப்ளிகேஷனை ஃபுல்லாக சப்மிட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் தான் வீசா அப்ளிகேஷனையே சப்மிட் பண்ணுவீங்க. ஸோ யோர் வீசா அப்ளிகேஷன், டிபி டெஸ்ட்டு, பாஸ்போர்ட்டு, அவ்வளோதான். வேறு எதுவும். இப்போ ஐ மிஸ் த ஃபண்ட். ஸோ பேங்க் ஃபண்ட்ஸ் சொன்னேன்ல 2,850 அப்படிங்கிற. ஸோ அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோட ஃபண்ட்ஸ் வைக்கணும், அவ்வளோதான். ஓகே, இப்போ அந்த ஒரு பீரியடில் முடிஞ்சிருச்சு அந்த வீசா, அப்போ இந்தியாவுக்கு அனுப்பிடுறாங்க. இப்போ ஒரு வேளை வேலை கிடைச்சிருச்சு, அங்கே வேலை கிடைச்சிருச்சுன்னா அந்த ப்ராசஸ் எப்படி மூவ் ஆகும்? ஓகே, இன்கேஸ் இங்கே வராங்க, யூத் மொபிலிட்டியில் ஒருத்தவங்க வராங்க, தே கெட் அ ஜாப். அந்த ஜாப்லேயும் அவங்க 2 yearsஸாக இருக்காங்க, நல்லா சர்வைவ் ஆகுறாங்க. அந்த கம்பெனியில் இருக்கிறவங்க வந்து இவங்களுக்கு ஸ்கில்டு ஒர்க்கர் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாங்கன்னா, இஃப் தே ஆர் ஓகே டு ஸ்பான்சர் ஸ்கில்டு ஒர்க்கர், திஸ் பர்டிகுலர் கேண்டிடேட் வந்து ரிட்டர்ன் இந்தியாவுக்கு போயிடணும். இந்தியாவுக்கு போனதுக்கப்புறம் இந்த கம்பெனிலேருந்து ஸ்கில்டு ஒர்க்கர் வீசாவுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸை கொடுப்பாங்க. ஸோ தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கேட்டகரி தட் ஆல் டுகெதர். ஸோ அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை வச்சு திருப்பி அவங்க இந்தியாவிலேருந்து தான் ஸ்கில்டு ஒர்க்கர் வீசாவை அப்ளை பண்ணி ப்ராசஸ் பண்ணி வரணும். இங்கே இருந்துக்கிட்டே யூத் மொபிலிட்டியிலேருந்து நீங்கள் இன்னொரு வீசாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, சேஞ்ச் ஆஃப் வீசா பண்ண முடியாது. இந்தியா போயிட்டு அவங்க இந்த லெட்டர் எல்லாம் வந்தோடனே திருப்பி அவங்க ப்ராசஸ் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ ஸ்கில் ஒர்க்கர் வீசாவுக்கும் யூத் மொபிலிட்டி வீசாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், மேஜர் டிஃப்ரென்ஸ்? ஓகே, யூத் மொபிலிட்டி வீசா இப்போ நான் சொன்ன கேட்டகரி கண்டிப்பாக 21 to 30 லாட்ரி. நீங்கள் எந்த இன்டர்வியூ எதுவுமே அட்டெண்டே பண்ண மாட்டீங்க. நீங்கள் போயிட்டு பேலட்டில் போடுவீங்க, லாட்ரியில் பிக் ஆகிட்டிங்கன்னா இங்கே வந்துடுவீங்க. வந்துட்டு இங்கே இருந்துட்டு என்கிட்ட வீசா இருக்குது, வேலை இருக்கான்னு சொல்லிட்டு வேலை தேடுவீங்க. அண்ட் whoever is going to hire you knows that 2 yearsக்கு தான் நீங்கள் இங்கே இருப்பீங்கன்னு. ஸோ கம்பெனி வைஸ் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா they don't have to spend anywhere for the skilled worker visa. ஸ்கில்டு ஒர்க்கர் வீசா ஆன் த கான்ட்ரரி வந்து நீங்கள் வரதே வேலையோடு தான் வருவீங்க. ஒன்று வந்துட்டு வேலை தேடுறது, இல்லை இங்கே இருந்துக்கிட்டே வந்து வேறு வீசா, நாட் இன் டு யூத் மொபிலிட்டி வீசா. பட் இஃப் யூ ஆர் ஹியர் அஸ் அ ஸ்டூடெண்ட் வீசா ஆர் இஃப் யூ ஆர் ஹியர் அஸ் அ டிபெண்டன்ட் வீசா, வேலை எடுக்கிறப்பயே ஸ்கில்டு ஒர்க்கர் வீசாவாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம்.
ஓகே. மற்ற விசாலாம் நீங்கள் ஸ்கில்டு ஒர்க்கர் விசாவாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். யூத் மொபிலிட்டியிலேருந்து தான் பண்ண முடியாது. ஸ்கில்டு ஒர்க்கர் வந்து யூ ஹாவ் டு ஹாவ் அ ஜாப். அது கண்டிப்பாக கண்டிஷன். ஓகே ஓகே. இப்போ சில சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி இப்போ டிசிஎஸோ சிடிஸோ ஒரு சில அப்ராட் சான்சஸ் கொடுப்பாங்க, லைக் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ அவங்களுக்கு ஒரு விசா இருக்குல்ல. ஸோ சம்டைம்ஸ் அது ஒரு குறிப்பிட்ட இயர்ஸில் எக்ஸ்பயர் ஆகிடும். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அந்த சுச்சுவேஷன்? ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சர்வீசஸ் கம்பெனி இப்போ நீங்கள் சொன்ன டிசிஎஸ் சிடிஎஸ் இந்த கம்பெனிஸும் சரி, மற்ற எல்லா கம்பெனிஸ் HCL இன்ஃபோசிஸ் இவங்க எல்லாருமே ஆன்சைட்டில் அனுப்புகிறாங்க. அது எல்லாமே ஐசிடி விசா அப்படிங்கிற கேட்டகரியில் வரும், இன்டர் கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர். சாரி. ஸோ இந்த இன்டர் கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர் வந்து யூ கம் ஃப்ரம் இன்ஃபோசிஸ், யூ வில் ஒர்க் ஹியர் ஆன் த கிளைண்ட் லொக்கேஷன். ஸோ கிளைண்ட் எந்த ஆஃபீஸோ அந்த ஆஃபீஸில் நீங்கள் போய் ஒர்க் பண்ணுவீங்க. கம்பெனிஸ் டு கம்பெனிஸ் வேறு வேறு ரூல்ஸ் இருக்குது. சில கம்பெனிஸ் வந்து 4 இயர்ஸுக்கு மேலே உங்களை இந்த கண்ட்ரியில் வச்சுக்கவே மாட்டாங்க. they'll bring you back to India. 1 year of cooling period இருக்கும். அந்த 1 இயருக்கு அப்புறம் தான் திருப்பி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து they'll send you back. ஓகேங்களா? ஆனால் சில கம்பெனிஸ் வந்து 1 இயருக்கு அனுப்புவாங்க. அந்த கிளைண்ட் கிட்ட இன்னமுமே ரிக்குவயர்மெண்ட் இருக்குது, இவங்க இங்கே ஸ்டே பண்ணணும்னு கிளைண்ட்டும் சொல்லி கேட்டாங்கன்னா அப்புறம் இன்னொரு 1 இயர் 1 இயராக எக்ஸ்டெண்ட் பண்ணி 10 இயர்ஸ் இங்கே இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஓகே. டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனி. ஓகேங்களா? ஆனால் ஐசிடியில் இருக்கிறவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வேறு மாதிரி வரும். ஈவன் இஃப் தே ஆர் ஹியர் ஃபார் 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் ஐசிடியில் இருந்தாலும் அவங்களால பிஆராக கன்வெர்ட்டே பண்ண முடியாது. பிகாஸ் அவங்க இங்கே பெருசாக டேக்ஸே கட்ட மாட்டாங்க. ஸோ அவங்களால பிஆர் கன்வர்ஷனுக்கு பண்ண முடியாது. கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டியூரிங் த பீரியட் ஐசிடியில் இங்கே இருக்காங்கல்ல, ஸோ அந்த பீரியட்லேயே எப்படியா ஸ்கில் ஒர்க்கரை கிராக் பண்ணி இங்கே ஸ்கில் ஒர்க்கர் விசா கன்வெர்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. பேசிக்கலி அந்த சர்வீஸ் கம்பெனியை குவிட் பண்ணிட்டு இங்கே நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஐசிடி டு ஸ்கில்டு ஒர்க்கர் யூ கேன் டூ த ட்ரான்ஸ்ஃபர். இப்போ அந்த சர்வீஸ் பேஸ்டில் வந்து அந்த ஸ்பான்சர்ஷிப் முடிஞ்சிருச்சு. ஸோ தே ஹேவ் டு அந்த ஐசிடி அந்த இது முடிஞ்சிருச்சுன்னா அவங்க தே ஹேவ் டு கம் பேக் டு இந்தியா. அதுதான் ஒரு சாய்ஸ். ஆமாம், ஐசிடி முடியுது அப்படின்னா கம்பெனிஸ் அதே சேம் திங் அப்ளைஸ். கம்பெனி வைஸ் தான் ரூல்ஸ் எல்லாமே மாறும். சில கம்பெனி வந்து 2 வீக்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்துடணும், அடுத்த அலோகேஷன் உங்களுக்கு ப்ராஜெக்டே இல்லைன்னா 2 வீக்ஸ் டைம் கொடுப்பாங்க. இமீடியட்டாக பேக்கப் பண்ணிட்டு நீங்கள் வந்தே ஆகணும்னு சொல்லிடுவாங்க. ஸோ கம்பெனி டு கம்பெனி உங்களுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் கொடுப்பாங்க. அந்த கம்பெனி அந்த பர்டிகுலர் டேஸ்க்குள்ளே யூ ஹாவ் டு கம் பேக். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கம்பெனிஸ் எல்லாருமே டிக்கெட்ஸ் புக் பண்ணிடுவாங்க, எல்லாமே பண்ணிடுவாங்க. இங்கே நீங்கள் கான்ட்ராக்ட் பிரேக் பண்ணி, கான்ட்ராக்ட்னா வீடெல்லாம் நம்ம கான்ட்ராக்டில் எடுத்திருப்போம். ஸோ அந்த கான்ட்ராக்டெல்லாம் நீங்கள் பிரேக் பண்ணிங்கன்னா பெனாலிட்டி இருக்கும். ஈவன் தேல் பே யூ ஃபார் த பெனாலிட்டி. எல்லாமே நடக்கும். கம்பெனிஸ் எல்லாமே பேன் பண்ணிடுவாங்க. ஆனால் வந்து அவங்க கொடுக்குற டெட்லைனுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக கிளம்பிடணும். யூ கான்ட் ஸ்டே பேக். அது கண்டிப்பாக பண்ணிடணும். ஓகே. இப்போ செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப் வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? ஓகே, செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப் சம்திங் நீங்கள் வந்து யூகே வந்ததுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். இந்தியாவில் இருந்துட்டு நீங்கள் செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப் வந்து இட்ஸ் நாட் தட் ஈஸி. ஓகேங்களா? ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா, ஆஸ் அ ஸ்கில்டு ஒர்க்கர் விசா டிரெக்டாக நீங்கள் செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப் வந்து ஆன் ரெக்கார்ட்ஸ் நீங்கள் பண்ண முடியாது. டிபெண்ட்ஸ் ஆன் வாட் விசா யூ ஆர் கரண்ட்லி ஆன். ஓகேங்களா? கன்சிடர் ஒரு டிபெண்ட் இல்லாட்டினா ஒரு வந்து ஸ்டூடெண்ட் கிடையாது, ஸ்டூடெண்ட் முடிச்சுட்டு பிஎஸ்டபிள்யூ ஃபேஸில் இருப்பாங்கல்ல, who have the இப்போ யூத் மொபிலிட்டி விசாவுமே வச்சுக்கோங்க. ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்கல்ல இங்கே வந்து. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகும்னா, நீங்கள் ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணணும், அந்த கம்பெனியை நீங்கள் கொஞ்ச நாளைக்கு ரன் பண்ணியிருக்கணும், தேவையான ரெவென்யூஸும் ஹெச்எம்ஆர்சி சம்வேர் யூ பே டாக்ஸஸ். ஸோ இவங்களுக்கெல்லாம் கரெக்டாக டேக்ஸ் கட்டுறது, இந்த ஒர்க் எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஓவர் த பீரியட் நீங்கள் போயிட்டு லைசன்ஸ் எடுக்கிறதுன்னு இருக்குது, ஸ்பான்சரிங் லைசன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது இருந்தால் தான் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸாக ஹையரே பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அந்த கம்பெனியை ஒரு 1 இயருக்கு நடத்துகிறீங்க. ஒரு 1 இயருக்கு அப்புறம் யூ ஹவ் பீன் மேக்கிங் குட் ரெவென்யூ, ப்ராப்பர் டாக்ஸஸ் கட்டிக்கிட்டு இருக்கீங்க, உங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்குன்னா நீங்கள் போயிட்டு லைசன்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ லைசன்ஸ் அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் அந்த கம்பெனியில் எம்ப்ளாயியாக தானே ரெஜிஸ்டர் ஆகிருக்கீங்க, அப்போ உங்களுக்கு நீங்களே விசா கொடுத்துக்கிறது. ஓகே, தட் இஸ் செல்ஃப் ஸ்பான்சர்ட் விசா. இந்த செல்ஃப் ஸ்பான்சர் விசா வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாமா, இல்லை ஒன்லி ஃபார் த பிஸ்னஸ்? செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப் இஸ் இன்டெரக்ட்லி அதுதான். செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப்னு சொல்கிறது வந்து இன்டெரக்ட்லி யூ ஹாவ் அ பிஸ்னஸ், யூ ஹாவ் அ கம்பெனி ரன்னிங். அதாவது பிஸ்னஸில் இருக்கு. ஒன்று வந்து பிஸ்னஸ் விசான்னு ஒன்று இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் விசா, இன்னோவேட்டர் விசான்னு இருக்குது. வேறு நீங்கள் நான் பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த விசா கேட்டகரியே வேறு, அதுக்குண்டான ப்ராசஸ் வேறு.
செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப் வந்து நம்ம ஒரு கம்பெனினா நாட் ரிக்வயர்ட் டு பி அன் ஐடி கம்பெனி. யூ கேன் ஓப்பன் அ ஸ்டோர். இப்போ இங்கே வந்து நார்மல் நம்ம மளிகை கடை மாதிரியான கடை எல்லாம் கூட ஓப்பன் பண்ணுறவங்கலாம் இருக்காங்க. ஸோ அந்த கடையை எடுத்து ரன் பண்ணி ஒரு 1 இயருக்கு அப்புறமேட்டு எனக்கு இந்த கடைக்கு ஆள் வேணும், எனக்கு லைசன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லைசன்ஸ் எடுத்துக்கிடுவாங்க. எடுத்துட்டு நான் அந்த கம்பெனியில் ஏற்கனவே எம்ப்ளாயியாக இருக்கேன்ல, ஸோ எனக்கு நானே ஸ்கில்டு ஒர்க்கர் போட்டுக்கிறது. ஓகே, அதுதான் வந்து செல்ஃப் ஸ்பான்சர்ஷிப். ஓகே. இப்போ டிபெண்டன்ட் விசா வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அது எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் வேலிடிட்டி இருக்கும்? இப்போ ரொம்ப நாள் ஸ்டே பண்ண முடியாதுல்ல அது. ஓகே, ஸோ டிபெண்டன்ட் விசா யூகே பொறுத்த வரைக்கும் மெயின் அப்ளிகண்ட் தான் ஸ்கில்டு ஒர்க்கரில் இருக்காங்க. ஸோ மெயின் அப்ளிகண்ட்டுக்கு வேலிடிட்டி இருக்கிற வரைக்குமே டிபெண்டன்ஸ் இருக்கலாம். ஓகே, டிபெண்டன்ஸுக்கு ஷார்ட் வேலிடிட்டி எல்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் டிபெண்டன்ஸுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய அப்படின்னு சொல்லலாம். ஸ்கில்டு ஒர்க்கர் விசாவை விட டிபெண்டன்ட் விசாவில் இருக்கிறவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் எண்ட்லெஸ். என்ன வேணால் பண்ணலாம் அவங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டகரியில் அவங்க இருப்பாங்க. இப்போ ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கணுங்கிறதுக்காக என்னென்ன கம்பெனிஸ்லாம் சர்ச் பண்ணலாம்? ஓகே, ஸோ ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கணும் பை ஸ்பான்சர்ஷிப். இப்போ நீங்கள் இந்தியாவிலேருந்து இங்கே வரதுக்கு ட்ரை பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சுமே. மெயினான பிளாட்ஃபார்ம் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது எல்லாருக்குமே வந்து லிங்க்டின். இன்சைட் யூகே இருந்துட்டு வேலை தேடினாலும் ஓகே, அவுட் சைட் யூகே இருந்துட்டு வேலை தேடினாலும் ஓகே. லிங்க்டின் இஸ் ஒன் மெயின் சோர்ஸ். சரிங்களா, உங்களுக்கு அங்கே தான் நெட்வொர்க்கிங் எல்லாமே வரும். ஹிடன் மார்க்கெட்டும் பெருசாக லிங்க்டின்ல தான் ஒர்க் ஆகும். ஸோ அதனால் லிங்க்டின் இஸ் மை ரெக்கமெண்டட். இது கம்பெனிஸ் எதில் தேடுறதோ இல்லை வந்து உங்களுக்கு ஒரு கம்பெனி உங்களை ஆஃபர் பண்ணி நான் உனக்கு ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாலும் அது லெஜிட் கம்பெனியான்னு செக் பண்ணுறதுக்கு யூகே கவர்மெண்ட்லேயே ஒரு லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. அவங்க வந்து கவர்மெண்ட் வெப்சைட்லேயே இந்த கம்பெனிஸுக்கு தான் லைசன்சிங் ஸ்பான்சர் இருக்குது, இது மட்டும் தான் லெஜிட் கம்பெனிஸ்னு இருக்குது. ஐ வுட் ரெக்கமெண்ட் எனிஒன் கோ இன்டு இட் அண்ட் செக். இது வேலிட் கம்பெனியா, இவங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்குற அத்தாரிட்டி இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்புறது தான் ரெக்கமெண்டட். ஏன்னா நிறைய ஸ்கேம்ஸ் எல்லாம் நடக்கும். ஸோ அதனால ஒருத்தர் ஆஃபர் பண்ணுறாங்கன்றதுனால லெட்ஸ் நாட் கெட் டவுன் டு இட். கம்பெனியை செக் பண்ணுங்க, அதுதான். ஸோ இப்போ நம்ம ஜாப்ஸ் பற்றி பேசுகிறது போது, வேலைக்கு பேசுறது முன்னாடி உங்களோட ஃபர்ஸ்ட் ஜாப் எப்படி இருந்தது யூகேல போகும்போது? அது மாதிரி அதை எந்த அளவுக்கு நீங்கள் தயார்படுத்திக்கிட்டீங்க? இந்த ஷேர் யுவர் மொமெண்ட்ஸ். இன்டர்வியூ ப்ராசஸா எப்படி நீங்கள் சர்ச் பண்ணீங்க, அது அந்த இன்டர்வியூ ப்ராசஸோ எப்படி கிராக் பண்ணீங்களோ அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, ஸோ இன்டர்வியூ ப்ராசஸ் ஆர் ஹவ் ஐ அப்ளைட், ஹவ் ஐ கிராக்ட்னு கேட்டிங்கன்னா, ஐ ஸ்டார்டட் பீயிங் ஆக்டிவ், வெரி ஆக்டிவ் ஆன் லிங்க்டின். அதுதான் மெயின். என்னோட மற்ற எல்லா சோஷியல் மீடியாவையும் தள்ளி வச்சுட்டேன். ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்குள்ளேயோ எதுக்குள்ளேயுமே நான் ஆக்டிவாக இருக்கல. ஸோ எனக்கு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஈவன் ஆன் மை யூடியூப் சேனல் ஐ வாஸ் நாட் அட் ஆல் ஆக்டிவ் பர்டிகுலராக அந்த பீரியடுக்கு. ஃபுல்லி வந்து ஸ்பேர் டைம் எல்லாமே லிங்க்டின்ல ஆக்டிவாக இருக்கிறது. பார்ட்டிசிபேட்டிங் மோர் இன்டு கம்யூனிட்டிஸ் இஸ் சம்திங் தட் ஐ டிட் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து லிங்க்டின்ல பார்ட்டிசிபேஷன் போக போஸ்ட்ஸ் போட ஆரம்பித்தேன். வாட் எவர் ஐம் லேர்னிங் டுடே, வாட் எவர் ஐம் டூயிங் டுடே, லாக்ஸ் மாதிரி அதில் வந்து போடவும் ஆரம்பித்தேன். போஸ்ட்ஸ் எல்லாமே போட ஆரம்பிச்சேன். ஸோ திஸ் வாஸ் ஒன் திங் தட் ஹெல்ப்ட் மீ பூஸ்ட் மை ப்ரொஃபைல் ஆன் லிங்க்டின். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்து அப்ளைங். அது வந்து பை டிஃபால்ட்டாக நீங்கள் ஒரு நாளைக்கு கணக்குலேயே இல்லாமல் அப்ளை பண்ணணும். ஓகே, சில பேரெல்லாம் வந்து 100 கம்பெனி அப்ளை பண்ணுவேன் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் 100 கம்பெனி ரியலிஸ்டிக்கலி யூ கான்ட் அப்ளை. பட் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு டெய்லியுமே ஒரு 1/2 hour 1 hour உட்காந்து அப்ளை பண்ணணும். அதர் க்ரைட்டீரியா இஸ் ஃபைன் டியூனிங் யுவர் ரெஸ்யூமே. நீங்கள் வந்து ரெஸ்யூமில் வந்து கீவேர்ட்ஸ் ப்ராப்பராக போட்டு உங்களோட ரெஸ்யூமாக ரெடி பண்ணணும். ஏன்னா மெயினாக யூகேல வந்து உங்களுக்கு ஏடிஎஸ் வச்சு தான் ரன் ஆகும். ஸோ ஏடிஎஸ் வச்சு ரன் ஆகுறப்போ அந்த சிஸ்டம் உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணணும்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்றாப்புல உங்களோட ரெஸ்யூமில் கீவேர்ட்ஸ் இருக்கணும். ஸோ இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் போடும். இதெல்லாம் வந்து பாசிவ்லி ஸ்டார்டிங் டு சர்ச் ஒர்க். ஆக்சுவலாக என்கிட்ட கேட்டால் ஆக்டிவாக நீங்கள் பண்ண வேண்டியது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நம்மக்கிட்ட வரப்போ இன்டர்வியூ கிராக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம், நான் டெவலப்மெண்ட்குள்ளே இருக்கேன். ஸோ ஆஸ் அ டெவலப்பர் இங்கே கிராக் பண்ணுறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் ப்ராப்ளம் சால்விங் வித் டிஎஸ்ஏ. அது கண்டிப்பாக ஒரு கம்பெனி அவங்கவுங்க ரேஞ்சுக்கு ஏற்றாப்புல கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை நம்ம கிராக் பண்ணியே ஆகணும். ஐயோ, ஸ்கில்ட் ஒர்க்கர் விசாவுக்கு நீங்கள் எய்ம் பண்ணுறீங்கன்னா தட் இன்டர்வியூ இஸ் தேர் அட் எவ்ரி கம்பெனிஸ் தட் ஐ ஹவ் அட்டெண்டட். ஸ்கில்ட் ஒர்க்கர் விசா நீட்ஸ் இட். அதுதான் மெயின். ஸோ இதை ரிஜெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக நடக்கும் இந்த கண்ட்ரி பொறுத்த வரைக்கும். ஸோ யூ ஹாவ் டு அக்செப்ட் த ரிஜெக்ஷன்ஸ், இக்னோர் த ரிஜெக்ஷன்ஸ், கண்டினியூ டு டூ இட். எனக்கு அப்படி தான் இருந்தது. நான் ஐ ஹேட் எப்படி நான் வந்து ஆக்டிவாக இருக்க ஆஃப்டர் 3 months ஐ ஸ்டார்டட் கீப்பிங் மை லிங்க்டின் ப்ரொஃபைல் ஆக்டிவ்.
க்ளோஸ் டு எவ்ரி வீக் ஐ ஹேட் அட்லீஸ்ட் 3 இன்டர்வியூ ஸ்கெடியூல், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் அந்த மாதிரி மாறி எவ்ரி வீக் 2 to 3 இன்டர்வியூஸ் நான் கொடுத்துட்டு இருந்தேன். வித்தின் அ மந்த் ஐ வாஸ் ஏபிள் டு கிராக் த ஃபர்ஸ்ட் ஓகே. ஸோ கிராக் பண்ணோன்னே இட் வாஸ் ரியலி ஹாப்பி. நம்ம வெளில ட்ரை பண்றோம், ஒருத்தர் நம்மளுக்கு டிரெக்டா ஸ்கில்ட் ஒர்க்கர் விசால வேலை கொடுக்குறான் அப்படின்னா யூ வில் ஆப்வியஸ்லி பி ஹாப்பி இல்லை. தட்ஸ் ஹவ் இட் வாஸ். ஓகே. இப்போ நிறைய விசாஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதோட ப்ராசஸிங் டைம் வந்து எப்படி டிஃபர் ஆகும் ஒவ்வொரு ஈச் விசாஸ்? ஓகே. ஸோ பேசிக்கலி ப்ராசஸிங் டைம் பார்த்தீங்கன்னா அவுட் சைட் யூகேலேருந்து பண்ணிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த விசாஸ் வந்து அவுட் சைட் யூகேலேருந்து நம்ம பண்ணுறோன்னா இட் வில் டேக் 3 weeks. ஓகே. ஆனால் அதே இன்சைடு யூகேல இருந்துட்டு நம்ம ஜாப் ஒரு வீசாலேருந்து இன்னொரு வீசாக்கு சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாபுக்கு மாற்றுறப்போ பேசிக்கலி அது அப்டேட் ஆஃப் த வீசா, எம்ப்ளாயர் தான் வேறு ஷிஃப்ட் ஆகிறாரு. அந்த மாதிரி PSWல இருந்தோ ஸ்டூடெண்ட் எனி வீசா, ஒரு வீசாலேருந்து இன்னொரு வீசா நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இஃப் யூஆர் இன்சைட் யூகே இட் காஸ்ட் மேக்ஸ் யூ 8 weeks. கண்டிப்பாக 8 week தான். 8 weekக்கு முன்னாடி அவங்க ரெசினே கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா யூஆர் ஆல்ரெடி இன்சைட் த கண்ட்ரியில். ஸோ அதனால் இட் டேக்ஸ் 8 weeks. வென் யூஆர் அவுட் சைட் யூகே 3 weeks தான். டெசிஷன் 3 weeksல வந்துடும். ஓகே. இப்போ கான்ஃபரன்ஸ் இல்லை ஈவெண்ட்ஸ்க்கு மட்டுமே போகிறதுக்குன்னு ஒரு சில விசாஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்குல்ல. டூரிஸ்ட் விசா காமனாக இருக்குமா? டூரிஸ்ட் விசா இஸ் அ காமன் ஒன். இந்த மாதிரி கான்ஃபரன்ஸுக்குன்னு வரது வந்து பிஸ்னஸ் விசாவோ இல்லை அதுக்குன்னு சில விசா கேட்டகரிஸ் இருக்கும்ல. ஸோ கூப்பிடுறவங்க கிட்ட என்ன மாதிரி விசா அப்ரூவல்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக அந்த ஈவெண்ட்டுக்குன்னு விசா போட்டு கூப்பிடுறது அதெல்லாம் பண்ணுவாங்க. ஓகே. தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். அதுக்குன்னு செப்பரேட்டாக இப்போ அட்டன் பண்ணுறதுக்குன்னு ஒன்றும் பெரிய நார்மல் விசாவில் கூட வந்து 1 week இல்லை 1 month அந்த மாதிரி. ஓகே. இப்போ PSW விசா அந்த போஸ்ட் கிராஜுவேட் பண்ணிட்டு இருக்கவங்க சம்டைம்ஸ் அவங்க விசா பீரியடுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஒரு ஜாப் கிடச்சிருச்சு, பட் ஐ மீன் இந்த லாஸ்ட் செம்லேயே கிடச்சிருச்சு. ஸோ அவங்க அதை எப்படி அப்ளை பண்ணலாம், அது எப்படி ப்ரொசீட்? ஸோ இங்கே வந்து 1 year பிஜின்ட்டு வந்துட்டு அது 1 year, யூஜி வந்து 4 years இருக்கும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு வேலை கிடைக்கிது அப்படின்னா உங்களுக்கு 2 டைப் இருக்கும். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்போ சில பேர் வந்து கெட் டிரெக்ட்லி இன்டூ ஸ்கில்ட் ஒர்க்கர் விசா, ஸோ விச் இஸ் அ சேஞ்ச் ஆஃப் விசா. ஸோ அப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்லேருந்து டிரெக்டாக ஸ்கில்ட் ஒர்க்கர் விசா ஜாப் கிடைக்குதுன்னா சேம் செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், காசு எல்லாமே உங்களுக்கு அதே தான். ஒன்லி அட்வான்டேஜ் வந்து நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஸ்டூடெண்ட்டாக இங்கே படிச்சுட்டு ஸ்கில்ட் ஒர்க்கருக்கு ஷிஃப்ட் ஆகுறீங்கன்னா யூ டோன்ட் ஹாவ் டு சப்மிட் நார்க் சர்டிஃபிகேட் ஆர் IELTS. ஏன்னா நீங்கள் யூகேல படிச்சுட்டீங்க, அதுவே நீங்கள் வந்து இங்கிலீஷுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறது ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒரு பேப்பர் உங்களுக்கு தேவைப்படாது. ஆல்ரெடி நீங்கள் இங்கே ஸ்டூடெண்ட்டாக வந்தப்பயே டிபி டெஸ்ட்டை முடிச்சுட்டு தான் வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு டிபி டெஸ்ட்டும் தேவைப்படாது. ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு தேவைப்படாது. மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, காசு இருக்கணும், ஜாப் ஆஃபர் இருக்கணும், அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டில் அப்ளை. அது டிரெக்டாக ஸ்கில்ட் ஒர்க்கருக்கு ஷிஃப்ட் ஆகிறது. இன்னொரு ஆப்ஷன் வந்து சில கம்பெனிஸ் டோன்ட் கிவ் யூ ஸ்கில்ட் ஒர்க்கர் ஆப்ஷன். ஈவன் இஃப் தே ஹேவ், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்ககிட்ட வீசா இருக்குது, PSWன்னு ஒரு வீசா வச்சுருக்காங்க, ஓகேங்களா. ஸோ ஸ்டூடெண்ட் வந்து ஆஃப்டர் தே ஃபினிஷ் தேர் கோர்ஸ் இயர் தே கேன் ஸ்டே பேக் இன் UK ஃபார் 2 years. PSW போஸ்ட் ஸ்டடி ஒர்க் வீசா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் கிராஜுவேட் வீசா, ரெண்டுமே ஒரே இதுதான். கிராஜுவேட் வீசானும் சொல்லலாம், PSWன்னு சொல்லலாம். இப்போ இந்த வீசா வந்து they can work for 2 years. They can do anything on that 2 years ஒர்க்கோ. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேசின மாதிரியெல்லாம் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதோ அந்த மாதிரி எது வேணால் அவங்க பண்ணிக்கலாம்ல. ஸோ அதனால் சில கம்பெனிஸ் கிவ் யூ ஜாப் வித் யுவர் PSW வீசா. ஒரு 1 yearக்கு நீங்கள் அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணுறத வச்சு ஓகேவா நீங்கள் உங்களுக்கு வீசா கொடுக்கலாமா அப்படிங்கிறத செக் பண்ண ப்ரொபேஷன் பீரியட் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வந்து அவங்க காசு போட்டு ஸ்கில்டு ஒர்க்கரில் உங்களை ப்ரொபேஷனில் வச்சுக்கிறத விட சின்ஸ் யூ ஹாவ் அ வீசா ஒர்க் ஃபார் மீ, ஐ வில் see if you're ஓகே நீ ஃபிட்டு தான், உன்னால் வந்து ஸ்கில்டு ஒர்க்கர் வீசாவுக்கு நீ ஓகே தான் அப்படின்னு நினச்சாங்கன்னா they'll give you வீசா. ஸோ அந்த பாயிண்டில் நீங்கள் போஸ்ட் ஸ்டடி ஒர்க் வீசாலேருந்து ஸ்கில்டு ஒர்க்கர் வீசாவுக்கு கன்வெர்ட் ஆவீங்க. திஸ் இஸ் ஆல்சோ பாசிபிள். இன்டர்ன்ஷிப்ஸ் அந்த மாதிரி எடுக்கலாம் கிராஜுவேட் வீசாவில் இருக்கிறப்போ. ஸோ இது வந்து ஸ்பீடப் பண்ணலாமா? இப்போ வந்து இந்த வீசாலேருந்து அந்த வீசா உடனே கிடைக்குமா? இப்போ நீங்கள் வந்து உடனேயும் கிடைக்கும். அது டிபெண்ட்ஸ் ஆன் நீங்கள் எப்போ ஜாப் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இப்போ ஜாப் சர்ச்சும் நீங்கள் வெல் அஹெடாக பிளான் பண்ணோம். அந்த 3-4 months உங்களோட கோர்ஸ் முடிகிறதுக்கு ஒரு 3-4 months முன்னாடியிலேருந்தே நீங்கள் வந்து ஜாப் சர்ச்சை ஸ்டார்ட் பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும், இன்டர்வியூஸ் கொடுக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஜாப் எடுக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கன்வர்ஷன் நடக்கும். டைம் ஆக ஆக உங்களுக்கு வந்து அந்த கன்வர்ஷன் டிலே இருந்துக்கிட்டே இருக்கும். தட் இஸ் வென் ஃபியூ பீப்புள் ப்ரிஃபர் ஃபார் செல்ஃப் ஸ்பான்சர்டு வீசா. அந்த டைமில் ஏதாவது ஒரு கம்பெனி மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறது, நாட் ஜஸ்ட் இன் டு ஐடி. நான் அப்ளை சொன்ன மாதிரி ஒரு ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறதோ இல்லை ஒரு ஃபுட் ட்ரக் ஓப்பன் பண்ணுறதுன்னு ஏதாவது ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணி
ஒரு 1 year. ஏன்னா அவங்க ஜாப் பண்ணணும் அவசியம் கிடையாது இல்லை. they can also start a business. So people start business, run a company, you can take that risk, only can do it. ஏன்னா உங்களுக்கு அதுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, ஒரு 1 yearக்கு காசு வராது. ஸோ can take that risk, will do it. can't take the risk, கண்டிப்பாக வேலை தேடணும். இல்லை மினிமமாக இன்டர்ன்ஷிப்பாச்சும் அப்ளை பண்ண ட்ரை பண்ணணும். இன்டர்ன்ஷிப்ஸ் இங்கே எப்படி ஒர்க் ஆகும்னா, கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண உடனேயே நீங்கள் இன்டர்ன்ஷிப்ஸ் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி கிராஜுவேட் ஜாப்ஸ்னே சில ஜாப்ஸ் இருக்குது. நீங்கள் இங்கே செப்டம்பர் பேட்ச் வராங்கன்னா செப்டம்பர்லேயே கிராஜுவேட் ஜாப்ஸ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் செப்டம்பரில் அவங்க ஜாயின் பண்ணுறதுக்கு செப்டம்பர் அக்டோபருக்குள்ளேயே வேலையும் எடுத்துடலாம். இப்போ ஃப்ரெஷர்ஸாக வரவங்க செப்டம்பர் அக்டோபர் வந்த உடனே அவங்க இந்த கிராஜுவேட் ரோல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி இன்டர்வியூஸை கிராக் பண்ணிட்டாங்கன்னா they have a sure shot job when they start. ஸோ அந்த கிராஜுவேட் ஜாப்ஸ் உங்களுக்கு பிஎஸ்டபிள்யூவில் ஒர்க் ஆகும். பிஎஸ்டபிள்யூ முடிகிறப்போ அவங்க ஸ்கில் ஒர்க்கருக்கு கன்வெர்ட் ஆகிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ விசாங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, அது எப்படி அப்ளை பண்ணுறது? ஓகே, இப்போ முன்னாடி எல்லாம் எப்படி இருந்ததுன்னா, இப்போ நான் 3 years முன்னாடி வந்தேன்னு சொல்கிறேன்ல. ஸோ அந்த மாதிரி 2024 டிசம்பருக்கு முன்னாடி வரைக்கும் விசா அப்ரூவ் பண்ணால் பிஆர்பி கார்டுன்னு ஒன்று வரும். எல்லாருக்குமே பிஆர்பி கார்டுன்னு ஒன்று இருக்குது, விச் இஸ் பயோமெட்ரிக் ரெசிடென்ட் பெர்மிட் கார்டு அப்படின்னு ஒரு கார்டு இருக்கும். இந்த கார்டை வச்சு தான் நீங்கள் இந்தியா போகிறது வரதோ இல்லை எங்கேயுமே நம்ம ஒர்க் தேடுறப்போ ஷேர் கோடுன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இந்த பிஆர்பி நம்பர், அதில் ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வச்சு நீங்கள் இங்கே எவ்வளோ நாள் இருக்கலாம், நீங்கள் வேலை பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா, உங்களுக்கு பப்ளிக் ஃபண்ட்ஸ் ஆக்சஸ் இருக்கா இல்லையா, எல்லா ஹிஸ்ட்ரியுமே கம்பெனிஸ்னாலையும் எடுக்க முடியும். ஓகே, அது மாதிரி ஃபிசிக்கலாக ஒரு கார்டு வரும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்தியாவிலேருந்து வரீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே கலெக்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் நீங்கள் எங்கே போக போகிறீங்களோ பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு தான் நீங்கள் பிஆர்பியை கலெக்டே பண்ண முடியும். அதை கலெக்ட் பண்ணிட்டு தான் யூ கேன் ஸ்டார்ட் டூயிங் எனிதிங். அந்த நம்பர் தான் உங்களுக்கு ஸ்டார்ட் பாயிண்ட்டாகவே இருக்கும் ஆஃப்டர் யூ கம் இன்டு யூகே. ஸோ ஃபிசிக்கலி ஒரு கார்டு இருந்தது. அதை 2025 இருந்து they have converted it into e-visa. ஸோ எல்லாருமே ஆன்லைனில் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடணும். லாஸ்ட்டாக வச்சுருக்கிற ஒரு பிஆர்பி நம்பர், இப்போ என்னோடய பாஸ்போர்ட் நம்பர் எல்லாம் அசோசியேட் பண்ணி நான் இ-விசா க்ரியேட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி விசா ஹோல்டர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இ-விசா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. தே ஆர் ஸ்டாப்பிங் ஆஃப் த பிஆர்பி இஷ்யூவன்ஸ். பிஆர்பி கார்டை ஆன்லைன் பண்ணிட்டாங்க, டிஜிட்டைஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் இ-விசா. ஓகே ஓகே. இப்போ என்னோட கொஷின் என்ன, சில பேர் 8 வீக்ஸில் வெயிட் பண்ணணும் அவசியம் இருக்காதுல்ல. ஸோ அவங்க ஸ்பீடப் பண்ணுறதுக்கு ஏதோ ஆப்ஷன்ஸ் இருக்கா? You have an option of priority visa. ப்ரையாரிட்டி விசா, சூப்பர் ப்ரையாரிட்டி விசான்னு ஒன்று இருக்குது. ப்ரையாரிட்டி விசா அடிஷ்னலாக 500 pounds கட்டினீங்கன்னா ப்ரையாரிட்டி விசா விச் யூ வில் கெட் த டெசிஷன் பிட்வீன் 5 working days, வித்தின் 5 working days. அதே சூப்பர் ப்ரையாரிட்டினா 1000 pounds கட்டணும். ஸோ 1000 pounds கட்டினீங்கன்னா நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டேக்குள்ளே உங்களுக்கு டெசிஷன் வந்துடும். பட் இது எல்லாமே ஃப்ரெஷ் விசா, அப்படி இல்லைன்னா ஒரு விசாலேருந்து இன்னொரு விசா டிரான்சிஷனுக்கு தான் அப்ளிகபிள். ஓகேங்களா? அப்டேட் முக்கால்வாசி பண்ண மாட்டாங்க. இப்போ நம்மளா செலவு பண்ணி பண்ணுற கம்பெனிஸ் இருக்கும்ல, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. 8 weeks வெயிட் பண்ணி அப்டேட் வாங்கிக்கிடுவாங்க. பட் யூ ஹேவ் தட் ஆப்ஷன். மெயின் அப்ளிகண்ட்டுக்கு மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். டிபெண்டன்ஸ் எல்லாம் நார்மல் ரூட்டில் தான் ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ தேர்ட் பார்ட்டிஸ் சில பேர் ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல விசா, அவங்களாம் நம்பி போகலாமா இல்லை? ஓகே, ஐ வுட் சே இங்கே நீங்கள் வேலை எடுத்து வரீங்க, ஸ்கில் ஒர்க்கர் எடுத்து வரீங்கன்னா விசா ஃபில்லிங் அவ்வளோ டஃப்பு கிடையாது. நீங்களாவே விசாவை சப்மிட் பண்ணிடலாம். இப்போ எனக்கு ஆல் த்ரூ என்னோட விசா, ஹஸ்பண்ட் விசா, பசங்க விசா எல்லாமே நாங்களே தான் பண்ணிக்கிட்டோம். விசிட்டர் விசா கூட நாங்களே தான் பண்ணிக்கிட்டோம். அவ்வளோ கன்ஃபியூசிங்காலாம் இருக்கிறது கிடையாது. இட்ஸ் ஆல் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் திங். ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா எல்லாத்தையும் வச்சு நம்மளே சப்மிட் பண்ணிக்கலாம். பட் அந்த மாதிரி நீங்கள் வெளியில் ஒருத்தர் கொடுக்குறீங்கன்னா பேசிக் செக்கெல்லாம் பண்ணுங்கள். அவங்க எத்தனை பேருக்கு பண்ணியிருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக வாங்கியிருக்காங்களா இல்லையா, அவங்க ப்ராப்பராக பேப்பர்ஸ் கேட்டு சப்மிட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மினிமம் செக்கப் பண்ணிவிட்டு கிவ் இட் அவுட் சைட். ஓகே தேங்க்யூ தர்ஷனா. ஆக்சுவலாக இந்த கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் கிராஜுவேட்டர் அவங்க ஒரு ஒர்க் விசா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்குமே அந்த கான்வர்சேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் ஷேரிங் த ஃபர்ஸ்ட் ஜாப் லேண்டிங். ஸோ நம்ம இன்னும் டீட்டெயிலாக ஒவ்வொரு விஷயமா பேசலாம்.